Hi hello guys, welcome back to our channel Mugi. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு அடுத்த ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா வந்து இதுவும் பேசிக்கா நம்ம பண்றதா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் அப்டேட் பாத்தீங்கன்னா வந்து பைக்கு கவர் ஒன்னு வாங்குறோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் தான். மொபைல் ஹோல்டர் என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா Bobo Black M12. ஸோ இதுதான் மாடல். இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அப்ராக்சிமேட் ரேட் பார்த்தீங்கன்னா 3400 rupees. நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது, அதை நான் லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் ஆகும், கூட பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வந்து டைப் சியில் வரும். ஏன்னா இப்போ வரக்கூடிய ரீசன்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் வந்துட்டு டைப் சில இருந்தால் வந்துட்டு அவுட்புட்டே வரும். டைப் சிலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா போல இந்த மாடல் பர்டிகுலர் மாடல் வந்துட்டு இருக்குது. பாக்ஸ் உள்ள என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மொபைல் ஹோல்டர் வரும், அது வந்து அப்புறமா காமிக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பார்ல வந்து நம்ம ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டயா வந்து பெருசாக இருக்கும். நார்மலாக ஒரு ஹேண்டில் பார் ஒரு பெரிய டயா. ஸோ அதனால ரெண்டு டைப் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து 22mm and 25mm நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹேண்டில் பார் என்ன சைஸ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் கொடுப்பாங்க விட்டுறதுக்கு. ஸோ அந்த 3M டேப் நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இதை வச்சு வச்சுன்னா டைப் கிரிப் நல்லா இருக்கும். ஸோ கூட வந்துட்டு அதை டைப் பண்ணுறதுக்கான ஒரு அலங்கி ஸ்க்ரூ சேம் சைஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பேர் ஃபியூஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கும். ஸோ இந்த பார்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூட்டியில் வந்து மாட்டுறது ஹேண்டில் பார் நம்ம மாதிரி வராதுல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் வந்து மிரரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் பாலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, ஸ்கூட்டி பர்பஸ் மட்டும் தான். எல்லாம் பார்த்தாச்சு ஃபைனலாக வந்து மொபைல் ஹோல்டர் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டர் சொன்னல உங்களுக்கு வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பேடிங் மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா குஷன் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி ஓட கேபிள் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர் லென்த் வரும். வித் வந்து ஒரு ஃபியூஸோட கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பீஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பாக்ஸ் காமிச்சது இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் கண்ட்ரோல் மாதிரி வைப்ரேஷன் டேம்பராக கொடுத்துருப்பாங்க. நம்ம பைக் வந்து ஓவர் வைப்ரேஷனாக இருக்கும்போது கொஞ்சம் மொபைலுக்கு போகிற வைப்ரேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்தா கூட உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகாது. ஏன்னா ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் எரியும், ஆஃப் பண்ணும்போது அந்த இண்டிகேஷன் இருக்காது. அதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆன் ஆஃப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகாது, டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து ரப்பர் கொடுத்துருப்பாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேக் சைடில் எல்லாம் ஃபுல்லாக சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து வரும். சரி ஓகே, இதை நம்ம வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஐஃபோன் இருக்குது, ரோட்டில் இருக்க ஐஃபோன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒயர்லெஸ் சப்போர்ட் ஃபோன் தான். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக பைக் வந்து ஆஃப்ல இருக்கு தெரியும், நான் டேரக்ட் பேட்டரி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வச்சாச்சு, டைப் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஜா கிரிப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் டைப் பண்ண மறந்து விட்டால் கூட சடனாக வந்து விழுந்துடாது, சப்போர்ட் வந்து பாட்டமில் இருக்கும். ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த சுவிட்ச் இன்னும் ஆஃப்ல தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேஸ்ட்டாக வந்து பவர் வந்து லாஸ் ஆகாது, ஏன்னா வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண அப்புறமா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எப்படி பாருங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து ஒயர்லெஸ் வந்து ஃபோன் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள். நம்ம இப்போ ஐஃபோனில் வரது எல்லாமே தெரியும், டைப் சி 2 அப்புறமா அந்த லைட்டிங் கேபிள் தான் வரும். ஸோ டைப் சி கொடுத்து கேபிள் போட்டாச்சு. ஸோ இப்போ சார்ஜ் ஆகுது. டிஃபரன்ஸ் தெரியுது, உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு தீமே உங்களுக்கு வேறு மாதிரி வந்துருக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங். இது வந்து கேபிள் போட்டுறது. ஸோ இதுவும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைடிங்கில் மேப் போட்டு யூஸ் பண்ணும்போது ஒயர்லெஸ் ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லாகிங் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னா அது பாட்டுக்கு ஃபோன் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த பாயிண்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோப்ரோ இல்லை ஏதாச்சும் ஒரு கேட்ஜெட்ஸ் வந்து அட் டைமில் ரெண்டு சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ரைடு போயிட்டு இருக்கும்போதே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல போபோல எல்லா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 30 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாடல் பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணலாம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு 30 days பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அது வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சைட்லேருந்து அதாவது டிஸ்கவுண்ட் வாங்க வச்சிங்கன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதே மாதிரி கோடு கொடுத்துக்கிறேன். RM10 அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் போபோல வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஃபுல் அமௌண்ட்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது நிறைய பேர் விருப்பம் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி வராதா அப்படின்னு ப்ராடக்ட் இது பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போபோல வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ தேவைப்பட்டவங்க அடிஷனல் லிங்க் கொடுத்துக்கிறேன், கோட் இருக்குது, யூஸ் பண்ணி வாங்கிங்க. இந்த மாடல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இல்லை இது லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாடல் கூட ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll